சுமை தாங்கியே இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீ சுமந்திட வேண்டும். சுமை தாங்கியே இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீ சுமந்திட வேண்டும். தீமை மூடாதுன்னை காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதேன். தீமை மூடாதுன்னை காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதேன். வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. ஓஹோ, வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீ சுமந்திட வேண்டும். இக்காலத்தின் பாடுகள் நம்மிடத்திலே காணப்படுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிற, நம்மிடத்தில் நம்மை தேடி ஓடி வருகிற ஒரு மகிமை, ஒரு வெற்றி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு பேரானந்தம், ஒரு பேரின்பத்திற்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இன்றைக்கு நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், இவைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்திரமல்ல, குடும்ப வாழ்க்கையையும் பாதிக்கிறது. பாடுகள் வரும் பொழுது மனம் சோர்வடைகிறது. மனம் சோர்வடையும் போது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், செல்கள், உயிர்கள் சோர்வடைகிறது. பாடுகள் வரும் பொழுதெல்லாம் நாம் மகிழ்ச்சியை இழக்கிறோம். பாடுகள் வரும் பொழுதெல்லாம் நம்முடைய ஆனந்தத்தை, சந்தோஷத்தை நாம் இழந்து போகிறோம். அவைகள் இழந்து போகும் பொழுது நம்முடைய சரீரத்திலே சோர்வுகள் காணப்படுகிறது. நமக்கு ஒரு பெரிய பலவீனமாக, அது ஒரு வியாதியை போல தென்படுகிறது. அப்படிப்பட்ட பாடுகளின் நிமித்தமாக நம்முடைய சுறுசுறுப்புகளை இழக்கிறோம். முதலாக என்ன இழக்கிறோம் சொல்லுங்க? உற்சாகத்தை இழக்கிறோம், சுறுசுறுப்பை இழக்கிறோம். நம்முடைய பணிகள் எல்லாம் தடைபடுகிறது.
ஒருவேளை நல்லா மகிழ்ச்சியோட இருக்கிற நீங்க சமைக்கிற சமையலுக்கும் பாடுகளுக்கும் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கும்போது சமைக்கிற சமையலுக்கும் ஒரு வித்தியாசத்தை சொல்றேன். பெண்கள் அதிகம் இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்கிறேன். நல்ல உற்சாகமா இருக்கும்போது சில ஆள் எப்படி சமைப்பீங்க சொல்லுங்க? சிரிச்சுக்கிட்டே சாம்பார் வைக்கிறீங்க. என்ன அதே இது ரொம்ப துக்கத்தோட இருக்கும்போது எப்படி சமைப்பீங்க? மிளகா பொடியை கூட போடுவீங்க, இல்லாட்டினா உப்புகளை கூட போடுவீங்க. கவனம் குறைவு. ஏன்? பாடுகள் உங்களுடைய சமையலை கூட என்ன செய்கிறது? பாதிக்கிறது. நம்ம ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் வரும்போது அதை சகித்துக் கொள்வதற்குரிய பலனற்றவர்களை போல நாம் காணலாம். எந்த மனிதனும் பாடுகள் மத்தியிலே கடந்து போகும்போது அவருடைய பயணம் வேகமாய் போகாது. அவருடைய பயணம் தடைபடும். அவருடைய ஓட்டம் வேகமாய் ஓடாது, தடைபடும். காரணம், அவ்வளவு பெரிய வாரத்தை சுமந்து கொண்டு போகும். ஆகவேதான் ஒரு அடையாளம் உங்களுக்கு சொல்கிறேன். வெளிநாடுகளிலே ஊட்டியிலே கூட உண்டு. குதிரையை ரேஸுக்கு ஓட விடுவார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? சினிமாலையாவது வந்திருக்கீங்களா? குதிரையை ரேஸுக்கு என்ன செய்வாங்க? ஓட விடுவாங்க. இந்த குதிரையை பந்தயத்திலே ரவுண்ட் அடிச்சு வேகமா ஓடும். அதுல பந்தயம் கட்டுறவன் நிறைய இருப்பான், அது வேற கதை. ஆனா இந்த குதிரை அந்த மற்ற குதிரைகளோடு ஓடும் போது எந்த குதிரை ஜெயிக்கும் என்பதிலே எல்லா மக்களும் கவனமாய் இருப்பார்கள். எந்த குதிரை வேகமாய் ஓடும் என்பதிலே கவனம் செலுத்துவார்கள். ஒவ்வொரு குதிரைக்கும் ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு குதிரையின் மேலும் ஒரு ரைடர் இருப்பார், ஒருவன் உட்கார்ந்து இருப்பான். அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த உட்கார்ந்து இருக்கிறவனை பார்க்கிற போது அதை செலக்ட் பண்ணுவது ரொம்ப முக்கியமான. அவன் அந்த உட்கார்ந்து ஓட்டுறவனை ரைட் பண்றான அவனை செலக்ட் பண்றதுல வெளிநாட்டுல ரொம்ப கவனம் செலுத்துவார். ஏனென்றால் அதிலே உட்கார்ந்து இருக்கிறவன் குறைந்தபட்சம் 40 கிலோ, 35 கிலோல இருந்து 40 கிலோ வெயிட் தான் இருக்கணும். நம்மளே 60 கிலோக்கு மேல என்ன செய்யறோம்? இருக்கிறோம். ஏன் இந்த வெயிட் இருக்குன்னு சொல்லுங்க? ஏன்னா அதனுடைய பாரம் அழுத்த 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 வெயிட் ஏற ஏற குதிரை ஓடுற ஓட்டம் என்ன செய்யும்? குறையும். இதுபோல்தான் மனிதனுடைய வாழ்க்கை. பாடுகளும் பாரங்களும் குடும்பத்திலே ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு, தனிப்பட்ட குடும்பத்திற்கு, தனிப்பட்ட சந்ததிகளுக்கு, சமுதாயத்துக்கு பாடுகளை ஏற்ற ஏற்ற ஏற்ற, பாரங்களை ஏற்ற 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 அந்த வாரத்தினால் சுமக்க முடியாமல் ஓட்ட பந்தயத்திலே ஓடி ஜெயிக்க முடியாது. ஆகவே ஓட்டப்பந்தயத்திலே ஓடி ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாரங்கள் எல்லாம் குறைய வேண்டும். நம்முடைய பாடுகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக குறைக்கப்பட வேண்டும். அந்த பாடுகளை நாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது இன்றைக்கு நாம் படுகின்ற இந்த பாடுகள் எல்லாம் இனி வரும் மகிமைக்கு எப்படிப்பட்டதல்ல அல்ல என்று சொல்கிறார். அப்படியானால் பாடுகளின் அனுபவம் ஏன் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொன்னால், நம்முடைய பாடுகளை எல்லாவற்றையும் நமக்காக பரிந்து பேசி சுமந்த ஒருவர் இருக்கிறார். நம்முடைய பாடுகளை அவர் தாமே என்ன செய்தாராம்? ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் தாமே பாடுகளை ஏற்றுக்கொண்டு பாடுபட்டு நம்முடைய அக்கிரமங்களின் குற்றங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே என்ன செய்தார்? நம்மை பலியாக ஒப்புக்கொண்டார். அப்போ கிறிஸ்துவானவர் ஒரு பாடுகளுக்கு முன் அடையாளங்களை நமக்கு அவர் போதித்துக் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து இயேசு கிறிஸ்து வந்து பிறப்பதற்கு முன்பதாகவே 400 ஆண்டு காலத்திற்கு முன்பதாக, 100,000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சங்கீதக்காரர் தாவீது தன்னுடைய அனுபவபூர்வமாக பாடுகளை குறித்த ஒரு நல்ல விளக்கத்தை தருகிறார். அந்த விளக்கம் அவர் ஒரு தீர்க்க தரிசனமாக கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து நமக்காக கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று கூட சொல்லலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். 1வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமல் நான் கதறி சொல்லுகின்ற வார்த்தையை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவோடு
கூப்பிடுகிறேன். எனக்கு இஸ்ரவேல் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீ பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் கைவிடுவீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு குழு மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை குலுக்கி உதட்டை பிதுக்கி தலையை இவடா தலையை குலுக்கி ஆண்டவர் உதட்டை எது கொடுத்திருக்காரு? லிப்ஸ்டிக் அடிக்கவா? இல்ல, ஆனா பிதுக்கிறதுக்கு பைபிள்ல. அப்போ மனுஷன் என்ன செய்வானா? உதட்டை பிதுக்கி தலை அப்படி குலுக்கி. இது எல்லாம் இவ்வளவு பாடுகளை கடந்து வந்திருக்கிற ஒரு மனிதனுடைய சாட்சி. வாசி. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, இப்பொழுது இவனை மீட்டு விட வேண்டும் என்கிறார்கள். நீரோ என் கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் மேம்பாடை நான் கையில் ஏந்தினேன். உம்முடைய பேரில் நம்பிக்கையில் இருக்க பண்ணினேன். இந்த சங்கீதத்தை முழுவதுமாக தாவீது தன்னுடைய வாழ்க்கை அனுபவபூர்வமாக பாடுகளை குறித்து வர்ணிக்கிறார். தாவீது என்று சொல்லக்கூடிய இந்த பக்தர் ஒரு பெரிய இஸ்ரவேலின் தேசத்தினுடைய ராஜாவா இருந்தார். ஈசா என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஈசாவின் மகனாக புத்திரனாக காணப்பட்டார். அப்படிப்பட்ட கடைசி பிள்ளை இந்த தாவீது தன் வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு பாடுகள் பட்டானோ அந்த பாடுகளை எல்லாம் அவன் கணக்கிட்டு எழுதி வைத்து அந்த பாடுகளின் மத்தியிலே அவனுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியின் அனுபவத்தை அவன் அப்படியே வர்ணித்து எழுதினதுதான். அதை தன் வாழ்க்கைக்கு உரியது மாத்திரமாக அல்ல, எதிர்காலத்தில் வரும். அது சொன்னாங்க என்னது? இக்காலத்தின் பாடுகள் எல்லாம் இனிவரும் மகிமை. இந்த பாடுகள் இனிவரும் மகிமையின் ராஜாவாகிய கிறிஸ்துவானவர் வருகிற காலங்களிலே இந்த பாடுகள் அவர் பெற்ற பாடுகளை காட்டிலும் மிகவும் குறைவானது என்று நிரூபிக்கிறார். ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், இனிவரும் கிறிஸ்துவின் பாடுகளில் ஏற்பட்டிருக்கிற மகிமைக்கு என்னுடைய பாடுகள் எப்படிப்பட்டதல்ல, ஒப்பிட்டு பார்க்க கூடாது என்று சொல்லி அழகாக வர்ணிக்கிறான். ஆகவேதான் இந்த புஸ்தகத்திலே 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது முழு புத்தகத்திற்கும் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட், நல்ல ஒரு எடுத்துக்காட்டான கருத்துக்களை விளக்கி சொல்வதை நாம் காண முடியும். வாசிகள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகளை அவரை கேட்டு அருளினார். தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற 3 காரியங்களுக்குள் தன்னுடைய பாடுகளை ஜெயித்த விதத்தை அவன் வர்ணித்து சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்துடைய காலங்களிலே வரக்கூடிய பாடுகளினால் ஏற்படுகிற மகிமையான அந்த மிகப்பெரிய மகிமைக்கு இவனுடைய பாடுகள் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அவ்வளவு பாடுகள் நான் படவில்லை, என் பாடுகள் எல்லாம் காட்டிலும் கிறிஸ்து பட்ட பாடுகளினாலே எனக்கு ஒரு மகிமையான ஒரு மாபெரும் வெற்றி கிறிஸ்துவானவர் தந்தார் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாக வர்ணிக்கப்பட்ட ஒரு சங்கீத புத்தகம் தான் இந்த புத்தகம். இதுல 24ஆம் வசனத்திலே தெளிவாக 3 கருத்துக்களை இந்த புஸ்தகத்திலே 1ஆம் வசனம் முதல் அங்கே 31ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற இந்த முழு சங்கீதத்திற்கு 3 காரியங்களை அவர் வர்ணித்து காட்டுவதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்பர் 1 என்ன சொல்லுகிறார்? உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை. நான் பட்டிருக்கிற உபத்திரவங்கள், உபத்திரவம் என்று சொல்லும் பொழுதே பாடுகள் தான். பாடுகள் என்று சொல்லும் பொழுதே இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை ஒப்பிட்டு பார்க்க சொல்லுகிறான். உபத்திரவப்பட்டவன் நான், ஆனால் இந்த உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவங்களை எல்லாம் கிறிஸ்துவிலே நான் காண்கிறேன், கிறிஸ்துவிலே நான் பார்க்க முடிகிறது. கண்ணாடியிலே என் முகத்தை பார்க்கிறது போல இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நான் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் படுகிற பாடுகளை காட்டிலும் அவர் எனக்காக அநேக பாடுகள் பண்ணார் என்று சொல்கிறான். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்வது உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவம், பாடுகள். இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் நம்பர் 1.
இயேசு கிறிஸ்து தாம் வாழ்க்கையிலே பிறந்து அவர் வளர்ந்து சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளை, எல்லா பாடுகளையும் ஒவ்வொரு மனிதரும் நீங்கள் நன்றாக அனலைசிஸ் பண்ணி, அதாவது அந்த காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய பாடுகள் எப்படிப்பட்ட பாடுகள் என்பதை நீங்கள் காண முடியும். இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகள் அவ்வளவு கடுமையாக இருந்தது, அவ்வளவு மோசமாக இருந்தது. அதைத்தான் அவன் அங்கே வர்ணிக்கிறான். நான் எவ்வளவு பாடுகள் பட்டேனோ என் பாடுகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செஞ்சார்? எடுத்துக்கொண்டார் என்று சொல்லுகிறான். நான் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நான் பாடுபடுகிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவரோ எனக்காக மாத்திரம் பாடுபடவில்லை, இப்பொழுது இருக்கிற சந்ததிகளுக்காக மாத்திரம் பாடுபடவில்லை, இப்பொழுது இருக்கிற சந்ததிகளுக்கு முந்தின சந்ததிகள், முன்னாள் மரித்தவர்கள், ஆதியாகமத்தில் இருந்து அங்கே ஆதாமின் காலத்திலிருந்து தொன்று தொட்டு வந்த நமக்கு முன்பாக மரித்து போன அத்தனை பேருடைய பாடுகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் பங்காளியார். இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளுக்காக அவர் மேல் அந்த பாடுகள் சுமத்தப்பட்டது. அவர் அவ்வளவு மனிதனுடைய பாவத்தையும் தாமே மரித்தவர், நமக்கு முன்பாக மரித்தவருடைய பாவத்தையும் பாடுகளையும் இயேசுவின் மேல் சுமத்தினார்கள். இரண்டாவது நிகழ்காரியம், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிற இன்றைய கிறிஸ்தவ மக்கள், இன்றைய மணிக்குலத்தினுடைய அத்தனை பேருடைய பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் மேலே ஏற்றப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாவிகளுக்காக மரிக்கும்படி தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறார்களே, ஆகவே அவ்வளவு மனிதர்களுடைய பாவங்களையும் யார் மேலே ஏற்றினாங்க? இயேசுவின் மேலே ஏற்றினார்கள். ஏனென்றால் இயேசு சொல்லுகிறார், மனிதனின் பாவத்தை அவர் தாமே என்ன செய்தாராம்? ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டார். இன்றைக்கு வாழ்கிற அத்தனை கிறிஸ்தவர்கள், அரசியல்வாதிகள், மனுக்குலம், உயிரோடு இருக்கிற அத்தனை சந்ததிகளுக்குரிய பாடுகளும் பாவங்களும் இயேசுவின் மேல் ஏற்றப்பட்டது. இன்னொரு ஜெனரேஷன் யார் வரா? எதிர்காலம், நம்முடைய காலங்களுக்கு பின்னாடி யாரெல்லாம் இனி பிறக்க போகிறார்களோ, யாரெல்லாம் குழந்தைகளாய் வளர்ந்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இனிமேல் பிறந்து வளரப் போகிறார்களோ, நாம் மரிக்கிற வரைக்கும் அடுத்த சந்ததி வருகிறது அல்லவா, அந்த எதிர்கால சந்ததிகளுக்குரிய பாடுகளையும் இயேசு தாமே ஏற்றுக்கொண்டார். அப்படியானால் இயேசுவின் மேல் எவ்வளவு பாரங்கள் ஏற்றப்பட்டிருப்பார்கள். நமக்கு முன்பாய் மரித்த முற்பிதாக்களின் பாவங்களும் பாடுகளும் இயேசுவின் மேல் ஏற்றப்பட்டது. இன்றைக்கு இருக்கிற மனுக்குலத்தினுடைய பாவங்களும் இயேசுவின் மேல் ஏற்றப்பட்டது. இனிவரும் ஒரு சந்ததி இருக்கிறது அல்லவா, அந்த சந்ததிகளுடைய பாடுகளையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதினால் தான் நான் சீக்கிரமா என்ன செய்வேன்? வருவேன். அப்பொழுது ஒரு சந்ததி என்னை என்ன செய்யும்? சேவிக்கும் என்று சொன்னாரே. அப்படியானால் இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு சந்ததிக்காக வேண்டி திரும்பவும் இந்த உலகத்திற்கு அவர் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? வர வேண்டியிருக்கிறது. அவர் வரும் அந்த நாளிலே அந்த சந்ததிகள் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் நிமித்தமாக அவர்கள் இயேசுவை சேவிக்கும்படியாக இன்னும் வர சந்ததிகளுக்காகவும் இயேசு தம் பாடுகளை என்ன செய்தார்? பாவங்களையும் தம்மில் ஏற்றுக்கொண்டார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் மேல் எவ்வளவு பெரிய பாடுகள்! இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் ஒருவனுக்கு மாத்திரம்தான் பாடுகள், அவன் குடும்பத்தில் மாத்திரம்தான் பாடுகள். ஆனால் இயேசுவின் மீதோ முற்காலத்தின் பாடுகளும் பாவங்களும், நிகழ்காலத்தின் பாடுகளும் பாவங்களும், எதிர்காலத்தின் பாவங்களும் பாடுகளும் இயேசு கிறிஸ்துவில் ஏற்றப்பட்டது. ஆகவே அவர் தேவகுமாரனாகவும் இருந்தார், மனுஷ குமாரனமாக இருந்தார். எப்பொழுதெல்லாம் தேவகுமாரனாக இருந்தாரோ அப்பொழுதெல்லாம் தேவனாகிய பிதாவாகிய தேவனை அவர் முகமுகமாக என்ன செய்கிறார்? சந்திக்கிறார், பேசுகிறார், அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை எல்லாம் அவர் நிகழ்த்தினார். எப்பொழுது? தேவ குமாரனாக இருக்கும் பொழுது. அப்போது பிதா தாமே அவரிடத்தில் அதிகமாக பேசுகிறார். இயேசு சொல்லுவார், என் பிதாவே, உம்முடைய சித்தம் இல்லாமல் நான் ஒன்றும் தானா செய்ய மாட்டேன் என்று சொல்லுவார். இயேசு ஒரு அப்பத்தை எடுத்தால் அதை ஆசீர்வதிக்கும்படி, பிதாவே இந்த அப்பத்தை என்ன செய்தார்கள்? ஆசீர்வதித்தார்கள் என்று கொடுப்பார். 5000 பேர்களுக்கு மேலாக அது பங்கிட்டு கொடுக்கப்படும். இப்படி இயேசு கிறிஸ்து முழுவதும் பிதாவோடு தொடர்பிலே இருந்தார். பிதாவோடு முகமுகமாய் பேசுவார். பிதாவோடு அவருடைய கன்வர்சேஷன் இருந்தது. எப்பொழுது? தேவ குமாரனாக இருக்கும் பொழுது. ஆனால் மனுஷகுமாரனாக இருக்கும் பொழுது பிதாவானவர் அவரை பார்க்க முடியாமல் போய்விட்டார். பிதா தாமே தம்முடைய முகத்தை என்ன செய்தார்? திருப்பிக் கொண்டார். காரணம், மனுஷகுமாரனாக சகல பாவங்களின் பாடுகளையும் அவர் தாமே ஏற்றுக்கொண்டதினார். பிதாவானவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் யாரு? பிதாவானவர். பிதாவானவர் பாவத்தை கண்ணால் கூட பார்க்க மாட்டார். ஆனால்
பாவிகளையோ அவர் நேசிக்கிறார், பாவத்தையோ அவர் பார்க்க மாட்டார். ஆகவேதான் பாவத்தை பார்க்காத, கோபத்தை அறியாத சுத்த கண்ணன் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவானவர் தேவகுமாரனாக இருக்கிற போது இந்த உலகத்திலே அவர் அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், அவர் உணவு கொடுத்தார், அவர் தண்ணீரிலே நடக்க செய்தார், நடந்தார், குஷ்டரோகியை சுகப்படுத்தினார், குருடர்களுடைய எல்லா கண்களையும் திறந்து ஒளி கொடுத்தார். இவர் தேவகுமாரனாக இருக்கிற வரைக்கும் எல்லா காரியங்களையும் செய்யும் அதிகாரம் வல்லமையும் பிதாவினிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு நாள் அவர் பிதாவானவர் சொல்லுகிறார், இந்த முற்பிதாக்களுடைய பாவங்களையும் இப்பொழுதுள்ள ஜனங்களுடைய பாவங்களையும் இனிவரும் சந்ததிகளின் பாவங்களையும் நான் என் மாமிச சரீரத்தில் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் தாமே ஏற்றுக்கொண்ட போது முழுவதும் இயேசு கிறிஸ்துவானவர் பாடுகளாலும் பாவங்களாலும் மூழ்கி கொண்டார். அப்பொழுது கல்வாரி சிலுவைக்கு அவரை கொண்டு போகும்போது அவர் தாமே சொன்னார், ஆண்டவரே, கெத்செமனே தோட்டத்தில் எப்படி ஜெபம் பண்ணார் சொல்லுங்க, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆண்டவர் என்று கதறி அழுதார். எப்படி எழுதாரா? கதறி அவர் அழுதார். காரணம் என்ன தெரியுமா? அவ்வளவு ஜனங்களின் பாடுகளையும் நாம் ஏற்றுக்கொண்ட போது அவருடைய ஜபத்திற்கு செய்திருக்காரன் 1ஆம் அதிகாரம், என் தேவனே கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தாம் பட்ட பாடுகள், அவர் பட்ட பாடுகள், பிதாவானவர் முதலாவது அவரை கைவிட்டார். பிதாவானவர் முதலாவது ஒரு முகத்தை பார்க்க மறந்து போனார். வேதம் சொல்லுகிறது 5 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது வாசிங்க. என் தேவனே, பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடு, இரவிலே கூப்பிடுகிறேன், அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசமாக இருக்கிற தேவனே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு குழு. இயேசுவின் பாடுகளை கொஞ்சம் நீங்க ஆராய்ச்சி பார்க்கணும். ஆண்டவராய் இயேசு சிலுவையில அடிக்கப்படும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? ஒரு மனிதனை அடிச்சிட்டா கூட அடி என்ன செஞ்சிடும்? மறைஞ்சு போயிடும். ஆனா இயேசுவை முதலாவது இயேசுவின் மேல் குற்றம் சாட்டினவர்கள் இயேசு ஒரு பாவி என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து இவன் அக்கிரமக்காரன் என்று சொன்னார்கள், இவன் பாவி என்று சொல்லுகிறார்கள். கடைசியை குற்றமில்லாத அவரை பார்த்து என்ன செய்யலாம்? அவரை காரி அவர் சிலுவையில கொண்டு போறதுக்கு முன்னாடி நடந்த பாடுகளை கொஞ்சம் யோசனை. அவர் அடிக்கிறார், பரவாயில்லை, காரி துப்புறாங்க, மூஞ்சில துப்புறான், அவருக்கு என்னெல்லாம் பாடுகள் கொடுக்கணும் அத்தனையும் கொடுக்கிறான். யோசித்து பாருங்க, ஒரு மனிதனாக இருந்து இவ்வளவு பாடுகளை ஒரு சவிக்கும் போது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வளவு மனவேதனை அவருக்கு கொடுக்கும். அந்த பாடுகளை நான் சொல்லாத செய்யாத குற்றத்தை என் மேல சுமத்துறீங்களே, ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஜட்ஜி பார்த்து சொல்றாங்க, இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் பாவத்தையும் காணேன். அவ்வளவு தெரிந்திருந்தும் ஜட்ஜ்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருந்தும் கூட அந்த இயேசுவை இவரை சிலுவையிலே அறியும் பரவாசையோ விடுதலையாக்கும் என்று கதறுகிறார்களே. அப்படியானால் சொந்த ஜனங்கள், சொந்த குடும்பம், சொந்த நேஷன் அவரை சிலுவையிலே அடிக்கும்படி கொடுக்கிறார்கள். யார் இந்த இயேசு கிறிஸ்து? யூத குலத்திற்கு இரட்சகராக பிறந்தவர் அல்லவா? அவரை சிலுவையை அடித்தது யார்? அதே யூத குலத்து மக்கள் தானே. இந்த யூதர்கள் எப்போதுமே யூதர் அல்லாதவர்களை கொல்லுகிற சுபாவம் உண்டு. இயேசு என்ன சொன்னார்? சிலுவையில 12ஆம் வசனம், அநேக காளைகள் என்னை சூழ்ந்து இருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வணங்குகிறது. பாசான் தேசத்து எருதுகள் என்ன தெரியுமா? முழுமையான ஜனங்களாம். இதை குறித்து ஆமோஸ் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள், 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிக்கிற போது, சமாரியாவின் மலைகளில் உள்ள எங்க எருதுன்னு போட்டிருக்கா? பாசா, மாட்டுக்கு பேர் இன்னொன்னு என்னது? பாசான் தேசத்து எருதுகள், மாடுகள் என்னை என்ன செய்யறதான்? சுற்றிலும் சூழ்ந்து கொண்டது. நாய்களும் என்னை என்ன செய்கிறது? சுற்றி நிற்கிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இருக்கிற போது இந்த வசனம் அப்படியே நீங்க மத்தேயுல வாசிக்கலாம். பாசான் தேசத்து எருதுகள், சங்கீதம் அதுல என்ன சொல்கிறது? நீ கட்சிக்கிற சிங்கத்தை போல தங்கள் வாயை திறக்கிறார்கள். பாத்தீங்களா? பாசான் தேசத்துல
அவ்வளவு கொடுமையான புல்லும் பூவும் செடிகளும் அடிகளும் இருக்குமா. அங்க வளர்ற மாடுகள் இருக்கு இல்லையா, எருதுகள் கொளுத்தவைகளா இருக்கு. அது எதை குறிக்கிறது தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்துடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. யூத ஜனங்களினுடைய பலத்தை குறிக்கிறது. பாசான் தேசத்து எருதுகள் மற்ற எருதுகள் எல்லாம் முட்டி பீறி போடும் என்று போடப்பட்டிருக்கிறது. மலைகளில் உள்ள பாசானின் மாடுகளே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். தரித்திரரை ஒடுக்கி எளியவர்களை நொறுக்கி அவர்களுடைய எஜமான்களை நோக்கி நாங்கள் குடிக்கும்படி கொண்டு வாருங்கள் என்று பாத்தீங்களா? இந்த எருதுகள் தரித்திரர் என்ன செய்யுமா? எலும்பா இருக்கிற மாடுகள் எல்லாம் முட்டி போட்டுருமா. அந்த அளவுக்கு தைரியம் உள்ளது. அது எதை குறிக்கிறது தெரியுமா? இஸ்ரவேலின் யூதர்கள் கொளுத்தவர்கள், பணக்காரர்கள், அவர்கள் ஐஸ்வர்யவான்கள், அவர்கள் படிப்பு ஞானம் அறிவு பெற்றவர்கள். ஆகவேதான் பாசான் தேசத்துல என்ன நடக்கும் தெரியுமா? அந்த தேசத்தினுடைய எருதுகள் கொழுமையானவைகள். அவர்களுடைய யூதர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? யூதர் அல்லாதவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? வெட்டி கொன்று போடுவார்கள், பீறி போடுவார்கள். அப்படிப்பட்ட குணலட்சணம் உள்ளவர்கள் சொந்த குலத்திலே பிறந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடிக்கும்படிக்கு அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள். அப்பொழுது இந்த யூதர்கள், ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகரும் சதிசேயர்களும் இயேசுவை இழுத்துக் கொண்டு வருகிறார்கள். இழுத்துக் கொண்டு வந்து சிலுவையிலே வைத்து, இவன் தேவனுடைய குமாரன் அல்லவா, இவன் ஆண்டவருக்கு பிரியமானவன் அல்லவா, அவர் இவனை காப்பாற்றட்டுமே என்று உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி அவரை என்ன செஞ்சாங்களா? கேவலப்படுத்தினார்களா. இந்த கேவலத்துக்கும் நம்ம இப்ப படுகிற கேவலத்துக்கும் என்ன செய்யணும் சொல்லுங்க? ஒப்பிட்டு நம்ம படுற கேவலம் யாரா அக்காலோ தம்பியோ அண்ணனோ தங்கச்சியோ குடும்பத்துல யாராவது பேசிட்டாலே என்ன செய்யணும் சொல்லுங்க? தலையை துலுக்கி உதட்டை கடிச்சு ஒரு இனம் எடுக்கிறோம்ல. அப்படி எப்படி மூஞ்சிய பெத்த பிள்ளைகள்கிட்ட கூட அது என்ன செய்யுது? நடக்குது. பெத்த தாய்ட்டையும் நீண்ட யோக்கியமா எனக்கு தாயா ஆயிடுன்னு கத்துற பிள்ளைகள் உண்டு. அதே மாதிரி பிள்ளைகளை பார்த்தா நீ பெரியவளா என்று சொல்லி உதட்டை பிதுக்கி அப்படின்னு துப்புற தாய்களும் உண்டு, பிள்ளைகளும் உண்டு இல்லையா? ஆனால் இதையெல்லாம் தொடர்ச்சி போட்டுட்டு போற பிள்ளைகள் தான் நம்ம பிள்ளைகளும் நம்ம தாய்மார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அதற்கும் மேலாக துப்பினார்கள், அதற்கு மேலாக குற்றம் சாட்டினார்கள். அப்பொழுது இயேசுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அவருடைய மனநிலை, நான் எந்த தவறுமே செய்யவில்லையே, நான் எந்த குற்றமும் செய்யவில்லையே, நான் ஒரு பாவமும் செய்யவில்லையே, என்னை நீதிமானிடத்திலே கொண்டு போனார்கள். நீதிமான் விசாரித்தார். அந்த பைலட் சொன்னான், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் ஒரு பாவத்தையும் காணேனே. ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டது. அப்போதாவது இந்த மக்களுக்கு என்னை குறித்து ஒரு அறிவு வேண்டாமா? என்னையில் இவர்கள் குற்றம் சாட்டலாமா? ஜட்ஜ்மெண்ட் என்னை நீதிமான் என்று சொன்னதுக்கு பின்பும் இவர்கள் அறிவில்லாமல் இவர்கள் என்மேல் பாவத்தை சுமத்துகிறார்கள். அப்போது ஜனங்களிடத்தில் அவன் சொல்கிறான், இவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் பாவத்தையும் காணேன், ஆகவே இவரை நான் மரண தண்டனைக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். ஆயினும் இந்த ரத்தத்திற்கு நான் என்னல்ல பாத்திரன் அல்ல என்று சொல்லி என்ன செஞ்சாரா? தன் கைகளை கழுவினார். யார் உங்களுக்கு விடுதலையாக்கட்டும்? பரபாசையா இந்த இயேசுவையா என்று கேட்டபோது ஜனங்கள் என்ன சொன்னாங்க? யோசிச்சு பாருங்க. அந்த சூழ்நிலையில், அந்த சிச்சுவேஷனில் அவருடைய மனநிலையில் அவர் ஒரு தேவகுமாரனாக, மனுஷகுமாரனாக அப்போது யோசிக்கிறார், நான் யூத குலத்திற்காக சத்தியத்தை சொல்லி விடுதலையாக்க, ரட்சிப்புக்கு உண்டாக்க நான் வந்தேன். ஆனால் இந்த ஜனங்களோ என்னை ஏற்றுக்கொள்ளாமல், என் மேல் என்ன செய்யல, நம்பிக்கை வைக்காமல் அவர்கள் என்னை சிலுவையிலே அறைய கத்துகிறார்களே, கதறுகிறார்களே, நான் என்ன செய்வது என்று சொல்லி அந்த இடத்தில் தாமே இயேசு கிறிஸ்துவானவர் பட்ட அவமானம், துன்பம், இவைகளை நம்முடைய பாடுகளுக்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும்.